மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சமூக வலைதளங்களில் ஒரு செய்தியை அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னா அதுக்கு புரிதல் மிக மிக அவசியம் அப்படிங்கிறதுக்கான உதாரணத்தை இப்போ நான் சொல்ல போகிறேன். இன்னைக்கு காலையில் வெளிவந்த இந்த செய்தி, நீதிமன்றமே திட்ட அறிக்கையை நீங்கள் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி கர்நாடக அரசுக்கு மேகதாது அணை கட்டுவதற்கு உத்தரவு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி வந்த செய்தி இது. இதை தொடர்ந்து தமிழகத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த நபர் இதை எதிர்த்து நாங்கள் போராடுவோம், இதை உறுதியாக இதை நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி அறிக்கை கொடுக்குறாரு. அதே நபர் அடுத்த செய்தியில் இது உண்மையான செய்தி அல்ல, எல்லளவும் இது உண்மை கிடையாது அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இதுதான் போதுன்னு பார்த்தா எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய இவர் இது தமிழகத்தையே பாலைவனமாக்கும் திட்டம் அப்படின்னு ஒரு அறிக்கையை கொடுக்குறாரு. ஐயா, நீங்கள் இப்படி சொன்னது மட்டும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பிஜேபிக்காரங்களுக்கு தெரிஞ்சால் என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம முதல் ஒரு படத்தை என்னென்ன பண்ணாங்க அப்படின்னு மாலை போட்டு பாடை கட்டி செருப்பால் அடித்து போராட்டம் பண்ணாங்க. இப்போ நீங்கள் சொன்னது அங்கே தெரியாமலா இருக்கும்? இப்போ மட்டும் ஏன் அமைதியாக இருக்காங்க? ஏன்னா இதுக்கு பேர் தான் அரசியல். மக்கள் இதை முழுசாக தெரிஞ்சுக்கணும். இதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்கும், இருந்தாலும் இதை முழுமையாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க ரெண்டு பேருக்கும் ஓட்டு போட்டிங்கன்னா இந்த அரசியல் தொடர்ந்து கொண்டு தான் இருக்குமே வெளியே இந்த நாடகம் என்றும் முற்று பெறாது.